பூச நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கேன், ஆயில்ய நட்சத்திரத்தை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவதுங்க சில நட்சத்திரங்களுக்கு இப்போ எப்படி கணக்கு போடுறாங்கன்னா, பெண் நட்சத்திரத்துல இருந்து இப்போ அவங்க பெண்ணா ஆனான்றதை வச்சு கணக்கு மாறும். ஜோசியத்தினுடைய இந்த நட்சத்திர பொருத்தங்கிறது ஜோசியத்தில் கிடையாது. காளிதாசர் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிக்கிறார் நட்சத்திர பொருத்தம்ன்றதை. அதுக்கு முன்னால் ஜோசியத்தில் நட்சத்திர பொருத்தமும் கிடையாது, திருமண பொருத்தம்ங்கிறதும் கிடையாது. ஏன்னா ஜோதிடம் என்பது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கண்டுபிடிப்பதற்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் கண்டுபிடிக்க முடியுமே தவிர டைவர்ட் பண்ணுறதோ நீங்கள் சூஸ் பண்ணுறதோ கிடையாது. இப்போ என்ன திருமண பொருத்தம்ன்றதனுடைய சப்ஜெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் எனது வாழ்க்கை ஏதோ ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது, நான் ஒரு சிறந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதால் எனது வாழ்க்கையை நான் மறுசீரமைப்பு பண்ணிக்கிறேன்றதான அர்த்தம். அதான திருமண பொருத்தம். அப்போ பொருத்தம்ன்ற வார்த்தை எதற்கு வருதுன்னா, சரியான விஷயத்தை பொருத்துவது இல்லைங்களா? அப்படி பொருத்துவதற்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாம் விதி இல்லைங்களா? சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது திருமணம்னு சொல்கிறாங்க. எல்லாம் நிச்சயிக்கப்பட்டு தான் வரோம் இல்லைங்களா? அப்போ இங்கே நான் சரியான பொண்ணை பொருத்துவதெல்லாம் நம்மளுடைய மூடத்தனம் தான். நானாக நினச்சிக்க வேண்டியதுதான் இல்லைங்களா? ஏதோ நான் விஞ்ஞானி மாதிரி நினச்சி ராக்கெட் வர மாதிரி பேசினா ஒன்றும் கிடையாது. எல்லாமே விதி இல்லைங்களா? அப்போ இங்கே பொருத்துறது அப்படிங்கிறது வந்து சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து எனது வாழ்க்கை சரியானதாக மாற்றுவது பேர் தான் பொருத்துவது. இங்கே பொருத்தம்ங்கிறது கிடையாது. அதனால் ஜோதிடங்கள் பொருத்தங்களை பற்றி எழுதுவதே இல்லை. காளிதாசர் என்ன செய்கிறாருன்னா, சிம்பிளாக வந்து இதை ஈஸி பண்ணுறதுக்காக, மக்கள் குழப்பிக்கிட்டு இருக்காங்களே, மக்களுக்கு ஜாதகமும் இல்லையே, எல்லாருக்கும் நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கேன், அப்போ நட்சத்திரத்தை வச்சு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு விடலாமேன்றதுக்காக கண்டுபிடிச்சு அந்த காளிதாசருடைய புத்தகத்தில் எழுதிக்கிறார். அதுலேருந்து தான் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க.